ஹாய், தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் வந்து சன்னா கிரேவியும் இட்லியும் தான். ஸோ நைட்டே சன்னா ஊற வச்சுருந்தேன். சன்னாக்கு தேவையான மசாலா வந்து தக்காளி, வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, சீரகம் இதெல்லாமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுகனுக்கு ராகி கொழுக்கட்டை ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டு இருந்தது. தேங்காய், உடச்சிக்கடலை, வேர்க்கடலை இது 3 தான் போட போகிறேன். ஸோ அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ராகி மாவை ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏலக்காய், வெல்லம், தண்ணி போட்டு ஆல்ரெடி பாகையும் ரெடி பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா கொழுக்கட்டை ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நான் வந்து கூடவே ஒரு ஏலக்கி பழமும் வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சுகன் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ்ஸில் தான் ஸ்கூல் போயிருந்தார். சுகனோட அப்பா கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க்குக்கு போனதுனால இன்றைக்கி அம்மாவும் அப்பாவும் தான் வந்து சுகனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் சன்னா மசாலா பண்ணும்போது மறக்காமல் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.